ஹாய் குடேஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதை பக்கா திருடனா பக்தர் திலகமா. வாங்க பார்க்கலாம். 2 சோம்பேறி இளைஞர்கள் குறுக்கு வழியில் பணம் தேட முடிவெடுத்து திருட ஆரம்பிக்கிறாங்க. முதலில் அக்கம் பக்கத்து சின்ன வீடுகளில் திருடுறாங்க. அவங்க தான் சோம்பேறியாச்சே, திருடுறதுக்கு கூட அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. அதனால் பெரிய அளவில் திருடி சுகமாக வாழலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஒரு நாள் பண்ணையார் வீட்டுக்கு திருட போகிறாங்க. அங்கே மாட்டிக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் அவங்கள அடித்து உதைச்சது மட்டும் அல்லாமல் நெத்தியில் பக்கா திருடன், அதை சுருக்கமாக பேத்தி அப்படின்னு எழுதி துரத்திடுறாங்க. 2 பேருக்குமே ஊருக்குள்ளே நடமாடவே முடியலை. அவமானம் தாங்காமல் ஒருத்தர் தற்கொலை செஞ்சுக்கிறாரு. இன்னொருத்தருக்கு அதுக்குமே மனசு இல்லை. பசியும் பட்னியுமா அலைகிறாரு. கடைசியாக ஊருக்கு வெளியில் இருந்த பாலடைஞ்ச சிவன் கோயிலுக்கு வர்றாரு. பசியால் கண்கள் இருள மரணமே மேல் அப்படின்னு அவருக்கு எண்ணம் வருது. கடவுளே கதி அப்படின்னு கும்பிட ஆரம்பிக்கிறாரு. அந்நேரம் மரத்துக்கு மேலே இந்த குரங்கு ஒன்று பழத்தை அவர் மேலே வீசுது. அதை சாப்பிட்டு உயிர் பிழைக்கிறாரு. சிவன் தான் காப்பாற்றினாரு அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கிறாரு. அதனால் சிவன் மேலே அவருக்கு அதிக அளவு பக்தி வருது. கோவிலை சுத்தம் செய்கிறாரு. பூஜை செய்ய ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் அங்கே வர ஆரம்பிக்கிறாங்க. காலம் மாறிப்போச்சு. அவர் அருள் சொல்கிறவராகவே மாறிடுறாரு. ஆனால் அவர் நெத்தியில் இருந்த பேத்தி மாறுமா? மாறிடுச்சு. பக்தர் திலகம் அப்படின்னு அன்போட மக்களால் அவர் அழைக்கப்படுறாரு. ஹாய் குடேஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையுமே சில நேரங்களில் நம்ம செய்கிற சில தவறுகள்னால சில இழப்புகளோ இல்லை சில தோல்விகளோ ஏற்பட தான் செய்யும். அதற்கான தீர்வு தற்கொலை கிடையவே கிடையாது. அந்த தவறை திருத்தி நம்ம வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னாலே நம்மளை யாரெல்லாம் தப்பாக பேசுனாங்களோ நாளைக்கே அவங்க நம்மளை பாராட்டுவாங்க. அதனால் நம்மளுடைய தப்பை திருத்தி வாழ பழகுவோம். வெற்றி நமக்கு தான். இந்த கதையை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.